ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே ஒரு சூப்பர் அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ப்ளஸ் ஒரு என்ன சொல்கிறது, ட்ரேடிங்கில் இருக்கிற பீப்புளுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இந்த வீடியோ பார்த்தனால நான் இப்படி மாறிட்டேன்ற மாதிரி கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகே? இல்லை, நீங்கள் யார், நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடர்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை நீங்களே இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களை நீங்களே கொஸ்டின் மார்க் கேட்டு பாருங்கள். ஆமாம்ல, நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன், இவர் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு கண்டிப்பாக ஒரு மனசாட்சி உறுத்தும். நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடராக இருப்பீங்க, இருக்கலாம், அதுக்கு தான் நான் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்காக இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், பிபிடியும் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்காக ரெடி பண்ணுறப்ப நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், சரியா? இப்போ நம்ம சொன்னோம்ல, கேரக்டரில் இவ்வளோ பேர் இருக்காங்க பீப்புளில் அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி ட்ரேடரில் இந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட் ட்ரேடர். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுல்ல, அது வந்து மோஸ்ட்லி இதை வந்து ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட் வந்து 5 மினிட்ஸ் பார்ப்பாங்க, சில பேர் 15 மினிட்ஸ் பார்ப்பாங்க. நான் சொல்கிற மெத்தட் எல்லாமே 5 மினிட்ஸ் வச்சுக்குவோம், சரியா? அதாவது ஓப்பன் ஆகிற ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணால் ட்ரேட் பண்ணுவாங்க, அந்த டைப் ஆஃப் ட்ரேடர். அவங்க ஒரு டைப் ஆஃப் ட்ரேடர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடர். சார், மேலே சொன்னதும் பிரேக் அவுட் தான், கீழே சொன்னதும் பிரேக் அவுட் தானே சார்? அது கிடையாது. ஃபர்ஸ்ட் சொன்னது வெறுமனே ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட். செகண்ட் சொல்றது மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் பிரேக் அவுட் கொடுக்குதோ, அதாவது பிரேக் அவுட்னா எப்படி, ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருப்பீங்க, அதை பிரேக் பண்ண ட்ரேட் இருப்பாங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்பீங்க, அதை பிரேக் பண்ண ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் அன்னைக்கு ஃபுல் டே எங்கெங்கெல்லாம் பிரேக் அவுட் நடக்குதோ அதை மட்டும் ட்ரேட் எடுப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது. மூணாவது ட்ரெண்ட் ட்ரேடர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரெண்டு டிராவல் ஆனதுக்கு அப்புறமா இதுதான் ட்ரெண்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா போய் ட்ரேட் எடுக்கிற தெளிவானவங்க. அதாவது ஒரு பாதையே இல்லை காட்டுல, பாதையை போட்டு விட்டதுக்கு அப்புறமா போய் ட்ரேட் எடுக்கிறவங்க. அப்ப இவங்க இன்னும் பெட்டரா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, டிசிப்ளின் இருக்குன்னா அந்த டிசிப்ளின் எப்போ வந்திருக்கும், ஆல்ரெடி அடிப்பட்டனால வந்திருக்கும், சரியா? நாலாவது ஸ்கேல்பர்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரேடிங்ல எடுத்துக்கவே முடியாது. இவங்க பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு சின்ன ரெட் கேண்டில், பெரிய ரெட் கேண்டில், பெரிய ரெட் கிரீன் பாடி, இந்த மாதிரி வர ஏரியால போய் அங்கங்க அதிக குவான்டிட்டியை போட்டு ஸ்மால் 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்டை புக் பண்றவங்க இவங்க, ஓகே? இவங்க ட்ரேடிங்கே பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணவே மாட்டாங்க. வெயிட் பண்ணி நான் பண்ணதெல்லாம் போதும், நான் இதே பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு போயிடுவாங்க. ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ட்ரேடர். இவங்க ஏன் இந்த செகண்ட் ஹாஃபுக்கு போவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 4ஐயுமே ட்ரை பண்ணி மூக்குல ரத்தம் வந்திருக்கும். ஏன்னா இவங்க ட்ரை பண்ண எல்லாமே ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க, சரியா? போதும் சாமி, நான் இனிமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே போக மாட்டேன், செகண்ட் ஹாஃப் எப்படி பார்த்தாலும் ஒரு ட்ரெண்ட் இருக்கு, அது நல்லாவே தெரியுது, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போய் லாஸ் பண்ணி அதை ரெக்கவர் பண்றதுக்கு செகண்ட் ஹாஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே வேணாம், நான் செகண்ட் ஹாஃப்ல போய் ப்ராஃபிட்டை பண்ணிக்கிறேன்ற மாதிரியும் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ டைம் ஃப்ரேம்ல பீப்புள் இருக்காங்க, ட்ரேடிங்ல இருக்காங்க. இப்போ இந்த 5ல நீங்க யாரு? கொஸ்டின் மார்க் கேட்டு பாருங்களேன். ஆமா, நான் இது பண்றேன், இதுல எதுவுமே நான் ஒழுங்கா பண்ணலையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஏன்னா நான் பிகினரா இருக்கிறப்ப நான் இப்படிதான் பண்ணேன். நான் பிகினரா இருக்கிறப்ப இது இந்த மாதிரி கூட இல்லை, கேம்பிளிங் பண்ணிட்டு இருப்போம். கால் ஆப்ஷன் ஒரு பக்கம், புட் ஆப்ஷன் ஒரு பக்கம், ஆவரேஜ் பண்றது, இப்படிலாம் பண்ணிட்டு இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைஃப்க்கு ஒரு பிளான், கோல் இருக்கணும், சரியா? இப்போ என்னோட பிஸ்கேருக்கு, எங்களோட பிஸ்கேருக்குன்னு ஒரு கோல் இருக்கும், ஓகே? ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கணும், இன்னும் நல்லா டெவலப் ஆகணுன்ற மாதிரி எல்லாருக்குமே. அதே மாதிரி இப்போ ட்ரேடிங் உள்ள வர பீப்புளுக்குமே ஒரு கோல் இருக்கணும். நான் எந்த மாதிரி ட்ரேடர், நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேன், என்னோட கேபிட்டல் எவ்வளோ, என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் அது க்ரீனாக இருக்கா ரெட்டாக இருக்கா, ஈவன் ரெட்டாக இல்லாமல் இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுறேன்னா, ட்ரேட் கற்றுக்கிறேன்னா, இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, சரியா? சரி, இப்போ பாயிண்ட்டுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட் ட்ரேடர். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணது தான். இந்த ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சக்ஸஸ் கொடுக்கும், சம்டைம்ஸ் ஃபேக் கொடுக்குறப்ப நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா செம்ம லாஸ் ஆவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட், இங்கே பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் 12ஆம் தேதி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெட் பாடியை பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரேக் பண்ண அடுத்த செகண்டே புட் அடிப்பாங்க, புட்ல ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இதுதான் ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட். இது நான் 5 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன் நிஃப்டி, ஓகே? செகண்ட் இங்க பாருங்க, அதே தான். இப்போ நீங்க பார்த்தது ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தது, இது வந்து அப்படியே மார்க்கெட் ப்ரீவியஸா இருந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் பிரேக் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, பிரேக் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாவை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணுவோம், நிஃப்டியில்
15 பாயிண்ட் புக் பண்ணிடுவாங்க. அதான் பிரேக் அவுட்னா இதுதான். ஓப்பன் கேண்டில் நீங்கள் எடுத்தவொடனே ஓப்பன் கேண்டிலுக்கு என்ன பண்ணணும், மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் மார்க் பண்ணிட்டு எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல கேண்டில் பார்த்து ட்ரேட் எடுக்க தெரியணும். ஓகே. தேர்டு, ஓப்பன் கேண்டில் பிரேக் நியர் ரெசிஸ்டன்ஸ். நல்லா பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் ஆயிருக்காங்க, ஆனால் பிரேக் அடுத்த செகண்ட் ஏன் மார்க்கெட் உள்ள வருது, நியர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சார் ஓப்பன் கேண்டில் பிரேக் ஆனால் எடுக்க சொன்னீங்களே சார், கரெக்டு தான், எடுக்கலாம் தான், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்கே, எதிரியோட ஏரியா பக்கத்தில் இருக்கிறப்ப நீங்கள் போய் பை பண்ணக்கூடாதுல்ல கால் ஆப்ஷனை. ஸோ இதே லெவலு இங்கே இருக்குது, இந்த லெவலில் இருக்குது, இங்கே தான் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு, இல்லை இங்கே மார்க்கெட் இறங்கி இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகிக்குன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போய் இறங்குவான். ஸோ ஒரு கேண்டில் பிரேக் ஆகுதுன்னா பக்கத்திலே டார்கெட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நியர்பையில் இருக்கா, தயவு செய்து பண்ணாதீங்க. இப்போ இதுக்கு டார்கெட் நியர்பையில் இருக்குது, அப்போ ஒரு ஸ்பான்டேனியஸாக இங்கனுக்குள்ளே நம்ம ஸ்கேல்பிங் தான் பண்ண முடியும். இப்போ அடுத்த சார்ட் பாருங்க. இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கேண்டில் பையிங் ப்ரெஷர், ஆனால் மார்க்கெட் அடுத்த செகண்டே ஒரு 3வது கேண்டில் 4வது கேண்டில் ரிவர்ஸ் ஆகிட்டான். ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட்டு இதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகுது. அப்போ நீங்கள் ஓப்பனிங் கேண்டில் பிரேக் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் டேல என்ன நடக்குதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா பண்ண முடியும். ஓகே. அடுத்து இங்கே பாருங்க, ஓப்பனிங் கேண்டில் பிரேக்கு, பட் என்ன ஆயிடுச்சு, ஃபேக்கு. ஓப்பனிங் கேண்டில் பிரேக் ஆகுதா, பிரேக் பண்ணுறாங்களா, மறுபடியும் மார்க்கெட் உள்ள வருதா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது மார்க்கெட் இப்போ ரெட் பாடி போட்டாலுமே இப்போ கால் ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ப்ரீமியம் குறையாமல் இருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு அந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கிறனால கால் சைடு ப்ரீமியம் என்ன இருக்கும், குறையாமல் இருந்திருக்கும். 130 என்ட்ரி போட்டிருப்பாங்க. ஓகேவா, 130னா ஒரு 127, 128, 125 ரன்னிங்கில் இருக்கும் இந்த ரெட் பாடி வந்தாலுமே. ஸோ இப்படியே இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே இந்த பையிங் ப்ரெஷருக்கும் இங்கே யாருமே செல்லர் கிடையாது. ஓகே, அப்போ மார்க்கெட் ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த பையிங் ப்ரெஷரை ஈஸியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி எடுத்துப்பீங்க. ஏன்னா மேலே யாருமே இல்லை, ரெசிஸ்டன்ஸ் யாருமே இல்லை. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸ் யாருமே இல்லையே, அப்போ மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, அடுத்து பாருங்க, சேம் அதே ஓப்பனிங் கேண்டில். நான் என்ன சொன்னேன், ஒரு கேண்டில் வந்தால் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். இமிடியேட்டாக என்ன இருக்குது, ஃபேக்கு, இமிடியேட் ஃபேக் ரீசன். ஏன் இது இமிடியேட்டாக ஃபேக் ஆகணும், இவ்வளோ பெரிய ரெட் பாடி போட்ட உடனே பிஇ எடுக்கணும் நம்ம மைண்டு சொல்லும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது டெக்னிக்கலாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு ரெட் பாடி நல்லா வந்துச்சா, ஈக்குவலாக பையர் இருக்காங்களா, கீழேயும் பையர் இருக்காங்களா, உடனே பிஇ போயிடாதீங்க. ஏன்னா அது என்ன ஏரியா, பையரோட ஏரியா. மார்க்கெட்டு இறங்கி பையர் ஏரியாவுக்கு வந்துருச்சு. அப்போ பையர் ஏரியாவில் வெயிட் பண்ணுங்க. சார் இப்போ இவ்வளோ பெரிய ரெட் ஏரியாவுக்கு அப்புறம் எப்படி சார் கால் ஆப்ஷன் எடுக்க தோணும், நமக்கு இது தோணவே தோணாதே. எஸ், கரெக்டு தான். அதனால தான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ரெட் ஏரியா வந்து மறுபடியும் ஒரு ஹேமரோ கிரீன் பாடியோ வந்தாலுமே எடுக்காதீங்க, ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கன்றேன். சும்மா இதை நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லலாம், லைவ்ல இதெல்லாம் எடுக்க முடியாது. ஓகே, அப்படி நல்ல டெக்னிக்கல் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ பெரிய ரெட் பாடி போட்டும் புட் சைடு ப்ரைஸ் இல்லாமல் இவ்வளோ சின்ன ஒரு ஹேமர் வருதுல, டக்குன்னு கால் ப்ரைஸ் மூவ்மெண்ட் சூப்பராக இருக்கும், அப்போ போய் கால் எடுப்பாங்க. ஒரு பிகினரால் இந்த இடத்துல இமீடியட் ட்ரேட் எடுக்க முடியாது. அதனால் இந்த ஏரியாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேக் வருதா மார்க்கெட்டுக்குள்ளே, ட்ரேட் நோ ட்ரேட். உங்களுக்குன்னு ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணிக்கணும்ப்பா, அவ்வளோதான். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஓப்பன் கேண்டில் நாட் பிரேக். இவ்வளோ நாளாக இவ்வளோ நேரமாக நான் கொடுத்த பிபிடியில் எல்லாமே என்ன இருக்குது, பிரேக் ஆகிருக்கு. இங்கே என்ன இருக்குது, ஓப்பன் கேண்டில் என்ன அது பிரேக்கே ஆகலை. எவ்வளோ நேரத்துக்கு, ஒரு 9:15, கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் பிரேக் ஆகலை. அப்போ என்ன ஆகும், அப்போ இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க, அன்னைக்கு நோ ட்ரேடு, செகண்ட் ஆஃப் பார்த்துக்கலாம், அப்படி விட்டுறணும். இல்லை நான் வெறுமனே ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட் தான் பண்ணுவேன்னா, ஓகே பிரேக் ஆகலையா, அப்போ அன்னைக்கு நோ ட்ரேட், நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி, நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ன்றதை நீங்கள் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி ஆகணும். நான் யாரு, ஹூ ஆம் ஐ, ஓகேவா. அப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வர சும்மா இல்லைல்ல, சம்பாதிக்கிறோம்ல, அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல. என்ன பண்ணுறோம், 50,000 ஆட் பண்ணுறோம், மறுபடியும் 50,000, இப்படியே தானே போகுது. ஆப்ஷன்ஸில் ஈக்விட்டி பண்ணுங்கனாலும் பண்ண மாட்டீங்க. ஆப்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான நாலேஜை கேதர் பண்ணுங்க. ஏன்னா அது ஹை ரிஸ்க்கு ஹை லாஸ் ஏரியா. அதுக்கு என்ன வேணும், ஹை ரிஸ்க்குன்னு சொல்லிட்டேன், ஹை லாஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ அதுக்கு என்ன வேணும், ஹை நாலேஜ். அப்போ அதை நீங்கள் கேதர் பண்ணுங்கள். எப்படிலாம் என்னென்னலாம் விஷயங்கள் கற்றுக்குறீங்களோ எல்லா யூடியூப் சேனல் வீடியோவும் பாருங்கள். என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறாங்க அதெல்லாம் நோட் பண்ணுங்கள். ஒரு நோட் போட்டு கண்டிஷன் பேஸ் பண்ணி எழுதுங்க, கற்றுக்கோங்க, தப்பே கிடையாது. கால் ஸ்டிப்ஸ் மட்டும் வாங்காதீங்க.
அடுத்த வீடியோ. இப்போ அதே ஓப்பனிங் கேண்டில் அடுத்து இமீடியட்டாக என்ன இருக்குது, க்ரீன் பாடி பிரேக் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், இங்கே யாருமே செல்லர் யாருமே இல்லை, ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 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 ஏரியாவில் நீங்கள் வேகமாக டிராஃபிக் இல்லாத ஏரியாவில் எப்படி போவீங்க, சர்ன்னு தானே போவீங்க. டிராஃபிக் இல்லையே, டிராஃபிக்னா என்னது, நான் சொன்ன டிரான்சாக்ஷன். இங்கே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்தால் தான் இங்கே ரெசிஸ்டன்ட் ஒன்றுன்னா தேடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு லைன் போடுவோம், இங்கே ஒரு லைன் போடுவோம், இங்கே ஒரு ட்ரேட முடி, அங்கே ஒரு ட்ரேட. இங்கே எதுவுமே கிடையாதே, டிராஃபிக் இல்லை. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, நோ செல்லர், எம்டி செல்லர். செல்லரே இல்லை. அப்போ பையர் வேகமாக போவான், டிராஃபிக் இல்லாத ரோடு சர்ன்னு போவான். இங்கே போயிட்டு நம்ம 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் எடுக்கிறதுலாம் தப்பு. நல்லா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணியே ஆகணும். சரியா, ஒர்க் பண்ணாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் இருக்கும். அடுத்து பிரேக் அவுட்டு பாருங்கள். பிரேக் அவுட் ட்ரேட் என்னது, நான் தான் சொன்னல, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணுவாங்க, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு, அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம், நீங்கள் போய் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இது ஒரு பையிங் லொகேஷன். அன்றைக்கி ஓப்பனிங் கேண்டிலே இதை பிரேக் பண்ணால் இது என்னது, இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டு. இது ஃபுல்லாக சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகுது, இதை பிரேக் பண்ணிட்டாங்க. இனிமேல் இது என்ன ஏரியா, செல்லிங் ஏரியா. அப்போ என்ன பண்ணணும், புட் எடுக்கணும். அதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும் தெரியணும், வரைய தெரியணும். ரெண்டாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னா என்ன, சேம் இதே பாருங்கள், ஃபுல் ரெசிஸ்டன்ட்டு என்ன இருக்குது, ப்ரைஸ் பிரேக் ஆகிருக்கு. இப்போ நான் வெறுமனே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் தான்ப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இதுதான் நம்ம ஏரியா, இந்த இடத்துல தான் நம்ம போய் பண்ணணும் அப்படின்ற அந்த டிசிஷன் கரெக்டாக இருப்பாங்க. அவங்க ஓப்பன் கேண்டில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த லெவலில் வரைஞ்சி வச்சுட்டு அலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ட்ரேடிங் வியூவில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அலாம் சிஸ்டம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு லெவலில் அலாம் வச்சுட்டா பிரேக் ஆகுதா போய் ட்ரேடு, இப்படி தான் பண்ணுவாங்க. சார் அது எங்கே சார் இருக்குது அலாம், இங்கே பாருங்கள், இந்த இருக்கா. இப்படி போயிட்டு கிரியேட் அலாம் கொடுத்து இந்த ப்ரைஸை போட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா அலாம் ரெடி ஆயிடும். அப்போ அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, முந்தின நாள் எனக்கு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் லைனில் வரைஞ்சி வச்சு அதுக்கு மேலே ஓப்பனாக இருக்கா உடனே ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் எடுப்பாங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வீடியோவும் நிறைய போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஓப்பனிங் கேண்டில் பிரேக் பண்ணிட்டாங்க, அபவ் த லைன் இருக்குது, ஸோ மார்க்கெட் சூப்பராக போகும். ஓகே, அதுக்கு எடுத்து பாருங்க ட்ரெண்ட் ட்ரேடர். மூணாவது சொன்னேன்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க, ஆஃப்டர் 1 hour ஒன்லி தே வில் என்டர் இன்டு த மார்க்கெட். எஸ், அவங்களுக்கு ட்ரெண்டுனா என்னன்னு தெரியணும், அப்பதான் போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. அதே மாதிரி இஃப் புல் ட்ரெண்ட்னா தே ஆர் வெயிட்டிங் ஃபார் புல் பேக் ஏரியா, ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அதாவது மார்க்கெட் அப்சைடா இருக்குன்னா ஒரு சின்ன இறக்கம் கொடுத்து ஏறுவான்ல, அந்த ஏரியாவுக்காக வெயிட் பண்ணுவாங்கன்றத புல் ட்ரெண்ட்ல போட்டிருக்கேன். இஃப் வியர் ட்ரெண்ட்னா தே ஆர் வெயிட்டிங் ஃபார் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இறங்கி லைட்டா ஏறி இறங்குவான் பாத்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு வெயிட் பண்ணுவாங்க வியர் ட்ரெண்ட் அப்ப. ஏன்னா அவங்களோட ரூல் அது. ஒரு டிராஃபிக் ரூல் பார்த்தா ஒவ்வொரு ரூல் இருக்குல்ல, அது மாதிரி ட்ரேடுக்கு ஒரு ரூல் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணால் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணலாம். ஸ்கேல்பர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடரே கிடையாது. அங்கங்கே கொடுக்குற ரெட் பாடி க்ரீன் பாடியில் போய் ட்ரேட் எடுத்து சம்பாதிப்பாங்க. ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். இவங்க செகண்ட் ஆஃப் ட்ரேடர். தே ஆர் வெரி வெல் கான்ஃபிடென்ஸ் அபவுட் ட்ரெண்ட். தே நோட்டட் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். அதாவது மார்க்கெட்டு செகண்ட் ஆஃப் தானே போகிறாங்க, அதுக்குள்ளே மார்க்கெட் என்ன கொடுத்துருப்பான், அன்னைக்கு டேக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுத்துருப்பான், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பான். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணுறப்ப அவங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த செகண்ட் ஆஃப் ட்ரேட் என்னது, ட்ரெண்ட் கண்டினியூவாக இருக்கும், இல்லைனா ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும். ட்ரெண்ட் கண்டினியூ அன்னைக்கு ஃபுல்லாக 500-600 பாயிண்ட் போயிட்டே இருப்பான், இல்லையா மார்க்கெட் ஏறி ஒரு இடத்துல இறங்குவான், அந்த செகண்ட் ஹாஃப்ல போய் சூப்பராக பண்ணுவாங்க. இவங்களோட என்ட்ரி மேக் என்ன ஆகும், ஆஃப்டர் 1 PM யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்ல, அதுக்கப்புறம் தான் இவங்க போய் ட்ரேடே பண்ணுவாங்க. தப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் யார், ட்ரேடிங்கில் வந்துட்டோம், நான் என்ன மாதிரியான ட்ரேடர், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பிளான் ஷெடியூல் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.